வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழியில் ரியல் எஸ்டேட் தொழிலாளர் நல சங்க ஆலோசனை கூட்டம். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் வாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தனியார் மீட்டிங் ஹாலில் ரியல் எஸ்டேட் தொழிலாளர் நல சங்க ஆலோசனை கூட்டம் பொறியாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. முருகவேல் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக ரியல் எஸ்டேட் தொழிலாளர் நலசங்க நிறுவன தலைவர் மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் வாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து சிறப்புரை ஆற்றினார். கூட்டத்தில் சீர்காழி தாலுகா தலைவராக பொறியாளர் சுப்பிரமணியன், செயலாளராக கோவிந்தராஜன், பொருளாளராக ஃபெலிக்ஸ் ராஜா, மக்கள் தொடர்பு அலுவலராக தில்லை நடராஜன், சட்ட ஆலோசகராக ராம சிவசங்கர் மற்றும் 18 பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் மாநில பொதுச் செயலாளர் ஜெயமுருகன் மற்றும் சுந்தரராஜன், துரைராஜன், ரவிச்சந்திரன், முத்துக்குபேரன், பன்னீர்செல்வம், முத்துராமலிங்கம், ராஜசேகரன், விநாயகமூர்த்தி வாழ்த்துரை வழங்கினார். மாநில பொருளாளர் ஜெயராமன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு உறுப்பினராக சேருவதற்கு படிவத்தை சமர்ப்பித்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிவில் கோடங்குடி சங்கர் நன்றி கூறினார்.